அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம் வாஸ்து பிரகாரம் கிணறு, அதாவது நம்ம ஆழ்குழை கிணறு இல்லாம சாதா கிணறு தோண்டக்கூடிய பழக்கம் நம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். இது எங்கு வைத்தால் நன்றா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடகிழக்கு பாகத்துல இருந்தாதான் நல்லது, அது உத்தமம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா, நமக்கு போகக்கூடிய வேலையில நிறைய இடங்கள்ல, இப்ப நேற்றுக்கு தான் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்கள, அங்க என்னன்னா கன்னியில கிணறு போட்டிருந்தாங்க. அதாவது கன்னி மூலைக்கு கொஞ்சம் இந்த பக்கம் மட்டும் அந்த வீட்டினுடைய ஆரோடத்துல போட்டிருந்தாங்க. அப்ப இதுல இருக்கலாமா? எனக்கு நிறைய நபர்கள், வரக்கூடிய நபர்கள் எல்லாம் குற்றம் சொல்றாங்க, இதுல இருந்த என்ன பாதிப்பு அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்ப என்னன்னா, அந்த கிணறு கன்னியில இருக்கக்கூடிய வேலையிலும் ஈசானத்துல இருக்கக்கூடிய ரெண்டுனுடைய டிஃபரெண்ட் என்னன்னா, இப்ப ஈசானத்திலும் கிணறு, ஈசானத்துல தான் கிணறுன்னு அப்படி பார்க்கணும்னா ஈசானம் அப்படின்னு சொல்ற வடகிழக்கு மூலை பாகத்துல இருந்து வீட்டினுடைய ஒழுங்குல இருந்து உள்ஏற்றுக்கு இருக்க வேண்டும். இதுதான் நம்ம அதனுடைய ஸ்தானம். அப்ப அந்த தண்ணியினுடைய ஓட்டமும் தண்ணீருடைய சீரான அமைப்பும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய புராணங்களுடைய நம்மளுடைய ஐதீகமாக கருதப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த ஈசானத்துல தெய்வர்கள் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது லட்சுமியின் ஒரு அடிப்படையாக கருதப்படுகிறது. ஏன்னா நம்ம 6 மணிக்கு மேல இந்த தண்ணியை யாருக்கும் கொடுக்க கூடாது, தண்ணீர் யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி, ஒரு வீட்டுல ஒரு விருந்தினர் வராங்க, அந்த தண்ணியை நம்ம ஒரு வாட்டி குடிக்க வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய மருவாகவே நமக்கு பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணி எங்க இருந்து தான் வரணும் அப்படின்னா ஈசான பாகத்துல இருந்து தான் வரணும். வாஸ்து பகவான் கன்னி மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஈசான பாகமாக கமந்து தான் படுத்து தூங்குறாரு. அவர் எழும்பக்கூடிய, அதாவது கண் விழிக்கக்கூடிய வேளையில் ஈசானத்தை பார்க்கிறார். அப்ப ஈசானத்தை பார்க்கக்கூடிய வேளையில அங்க தண்ணீர் இருக்கிறது அப்படின்னா நாம் வரவேற்கக்கூடியது, ஒரு நபரை வரவேற்பதற்காக அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். அது லட்சுமியின் கடாட்சமாக பார்க்கப்படுகிறது. தண்ணியை சிந்தாம பயன்படுத்த வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பல நபர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விதங்கள் நாம் பார்க்கும்போது ஈசானத்தில் கிணறு இருந்தால் வீட்டுக்கு சுமச்சமம், அதாவது நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஐதீகம். இப்ப கன்னிப்பாகத்தில் இருந்தது. அப்ப கன்னிப்பாகத்தில் ஏன் இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? இப்ப கன்னிப்பாகத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய வேளையில அதிகமான இடம், அந்த வீட்டிற்கு அந்த காம்பவுண்டுக்கு அதிகமான இடங்கள் இருந்தால் அந்த கன்னியில இருக்கலாம். அப்ப கன்னியில இருக்கக்கூடிய அந்த கன்னி மூலையில் வரக்கூடாது, வீட்டினுடைய நேர்கோட்டின் உள்பாகமாக வர வேண்டும். அப்படி வரக்கூடிய அந்த வேளையில அதிகமான இடங்கள் அங்க கன்னி பாகத்தில் இருக்க வேண்டும். காம்பவுண்டு கண்டிப்பாக எழுப்ப வேண்டும். வீட்டிலிருந்து ஒரு 5 முதல் 6 அடி, இல்லைங்க ஒரு 7 அடி 8 அடி அதுக்கு மேல் இருக்கக்கூடாது. அந்த அளவு வைத்து ஒரு காம்பவுண்டை நம் கன்னி பாகத்தில் எழுப்பி விட்டு எழுப்பினால் பிறகு அந்த கன்னி பாகத்தில் அந்த கிணறு இருந்தால் எந்த தவறும் கிடையாது. அதே இது அங்க இடமே இல்லை, வீட்டினுடைய அருகாமையில் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா நம்ம கன்னி பாகத்தில் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, எப்போதுமே அங்கிருந்து கீழே வரக்கூடாது. அதாவது இப்ப கன்னிப்பாகத்தில் நம்ம தண்ணியை எடுத்து, கன்னிப்பாகத்துல நம்ம கிணறு இருக்குன்னா அங்க இருந்து நம்ம மோட்டர் போட்டு எடுக்கக்கூடிய எங்கதான் போகும், நம்ம கன்னியில இருந்து வடக்கு போகலாம், கிழக்கு போகலாம், தெற்கு போகலாம், வடகிழக்கு மூலையில போகலாம், தென்கிழக்கு மூலையில் போகலாம். கண்டத்தினுடைய எல்லா பாகத்திலும் கன்னியில இருந்து போகும். அப்படி போகக்கூடாது. அப்படி போனால் பணங்கள் தட்டுப்பாடு உண்டாகும். அடுத்த தலைமுறைகள் அந்த இடத்தில் பூமியில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வகுக்கும். இப்படி பல இன்னல்களுக்கு வழிவகுக்கும். ஏன்னா ஈசானத்துல இருந்து மேலோட்டு தான் போகணும், கன்னியில இருந்து கீழோட்டு போகக்கூடாது. இதுதான் அதனுடைய பேசிக் அடிப்படை. எப்போதுமே கீழோட்டு போகணுமே, மேலோட்டு போகணுமே தவிர கீழோட்டு எக்காரணம் கொண்டும் போகக்கூடாது. அதனாலதான் கன்னி பாகத்தில் கிணறு இருக்கக்கூடாது அப்படி என்று நாம் சொல்கிறோமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இது வாஸ்து பிரகாரம் இருக்கலாம்னு கேட்டா இருக்கக்கூடாது. சாஸ்திர ரீதியில இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அப்ப பொதுவாக நம் ஈசானத்தில் கிணறு அமைத்துக் கொண்டீங்க அப்படின்னா சுபிட்சமாக வாழ்வதற்கு லட்சுமி கடாட்சியுடன் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.